அனைவருக்கும் வணக்கம். தினமும் இறைவனை வணங்கிவிட்ட பிறகு அன்றாட கடமைகளை தொடர்வது தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய வழக்கம். குடியிருப்பது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, குடியிருக்கும் வீட்டை கோவிலாக நினைத்து நாம் ஒவ்வொருவருமே வசதிக்கேற்ப பூஜை அறையை அமைத்து கொள்வோம். சிலருடைய வீட்டில் பூஜை அறை தனியாக இருக்கும், சிலருடைய வீட்டில் சுவருடன் சேர்ந்தது போல இருக்கும். அலமாரி பூஜை அறையாக இருக்கும். பூஜை அறையில் நாம் தினமுமே பூஜை செய்வதன் மூலம் நம்முடைய மனதில் நேர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதுடன் சூழலும் அமைதியும் மகிழ்ச்சியும் தருவதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டு பூஜை அறையை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், அது மட்டும் இல்லாமல் எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மில் பெரும்பாலானோர் தினமுமே பூஜை அறையில் இறைவனை வழிபட்டாலும் கூட வீட்டில் சரியான இடத்துல தான் பூஜை அறையை அமைத்திருக்கிறோமா என்பது, முறைப்படி பூஜைகள் செய்கிறோமா என்பது மிகவும் முக்கியம். வீடுகளில் எப்படி பூஜை செய்ய வேணும், அதன் முறைகள் என்ன என்பதை சாஸ்திர நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதைப்படி நாம் செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. கடவுளை அனைத்து இடங்களிலுமே வழிபடலாம் என்றாலுமே குடியிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்கள் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தனி வீடாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, வீட்டு பூஜை அறையை ஈசான மூலையில் கிழக்கு நோக்கி இருக்கும்படி சுவாமி படங்கள் இருப்பதை போன்று நாம் அமைக்க வேண்டும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு நோக்கி பிரகாசிக்க வேண்டும். ஈசான தீபமானது நம்ம ஈசான மூலையில் பூஜை அறையை அமைக்க முடியாதவர்கள் பூஜை அறையை புனிதமான இடமாக பாவிக்க வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போற்று வைக்கும் இடமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம செய்வது தெய்வ சக்தியை குறைத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீடானது கிழக்கு தாழ்ந்து தெற்கு மேற்கு உயர்ந்து இருக்க வேண்டும். அறிவியல் பூர்வமாக நம் ஊரில் காற்றோட்ட திசையானது கிழக்கு மற்றும் வடக்கில் இருந்து வீசும். இதனால் கிழக்கு காற்று மற்றும் வடக்கிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்து தெற்கு மற்றும் மேற்கு வழியாக வெளியேற வேண்டும். இந்த காற்றோட்ட திசை மாறினால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு நோய் ஏற்படும். இந்த காற்றோட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வீடுகளுடைய அமைப்பு இருக்க வேண்டும். வீட்டின் ஈசான மூலையில் பூஜை அறை இருந்தால் வீசும் காற்றில் நம்ம பூஜை அறையில் சாம்பிராணி மற்றும் ஊதுபத்தியின் மனம் வீடு முழுவதும் பரவி வீடு முழுவதுமே தெய்வ அம்சம் நிறைந்ததாக மாறிவிடும். நாம் வசிக்கக்கூடிய இல்லங்களில் ஈசான மூலையில் பூஜை அறை இருப்பது சிறப்பு. பூஜை அறையானது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ இருந்தால்தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். பூஜை அறையில் சூரிய உதயத்தின் பொழுதும் சூரிய அஸ்தமனத்தின் பொழுதும் 2 நாட்களுக்கு ஒரு முறை நாம் பூஜை செய்ய வேண்டும். காலையில் அன்னம் பால் படைப்பது நல்லது. மாலையில் விளக்கு ஏற்றி படங்கள் படைப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகமானது குடும்ப தலைவரின் கட்டை விரல் அளவில் தான் இருக்க வேண்டும். அதைவிட பெரிய சிலைகளை வீட்டில் வைத்து பூஜை செய்வது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏனெனில் இந்த விக்கிரகத்தின் சக்தியானது குடும்பத்தில் வசிப்பவர்களால் தாங்க முடியாது. பூஜை அறையில் சால கிராமம் வைத்து வழிபடலாம். சால கிராமம் என்பது நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி நதியில் கிடைக்கும் ஒரு வகை கல். இது வஜ்ரம் என வண்டு நுழைத்து சக்கரம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தும். இந்த சக்கரம் விஷ்ணுவின் அம்சமாக இது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்முடைய அதை வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. பூஜை அறையின் விக்கிரகத்தை சால கிராமத்தையும் பெண்கள் தொடக்கூடாது. மற்றபடி அனைத்து வகையான பூஜைகளையும் செய்யலாம். பூஜை அறைக்குள் முன்னோர்களுடைய படங்கள் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் குலதெய்வத்தின் படங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும். சில குறிப்பிட்ட சுவாமி படங்களை வைத்து வழிபடக்கூடாது என்று கூறுவாங்க. அப்படி எதுவும் இருக்காது. புனிதமான இடத்துல அனைத்து வகையான தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபடலாம். எந்த இஷ்ட தெய்வத்தையுமே பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். பூஜையின் பொழுது தீபாராதனை காட்டி தெரிந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு முன்னிட்டு இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. இரும்பு யமனுக்கு உரியது. இருப்பினால் நேர்மறை சக்தியை கிரகிக்க முடியாது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணாலான பூஜை பாத்திரங்களை நாம் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளுமே பூஜையின் பொழுது சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அடுத்த நாள் அதை அந்த கூரையில் ஊற்றிவிட வேண்டும். இப்படி சென்றால் நம்முடைய வீட்டில் தெய்வ கலாச்சாரம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
பூஜை பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தும் போது சுத்தமாக பயன்படுத்த வேண்டியது நல்லது. இதனால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே சகல சௌபாக்கியங்கள் பெருகும். ஒவ்வொரு நாள் பூஜை செய்யும் பொழுது புதிதாக பறித்த மலர்களையே பயன்படுத்த வேண்டும். வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்தி ஆகியவற்றை பூஜையை தொடங்குவது நல்லது. பூஜை அறையில் ஏற்றப்படும் அகல் விளக்கு மற்றும் ஊதுபத்தி பூஜை செய்யும் நபரின் வலது பக்கமாக இருக்க வேண்டும். பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமாக நாம் பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இருந்தாமல் வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடிய இடமாக வைக்கக்கூடாது. சிலர் வீடுகளில் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை அறை இருக்கும். பூஜை நடைபெறாத சமயங்களில் அந்த அறையை திரையிட்டு நாம் மறைத்து விட வேண்டும். பூஜை அறை சுவருக்கு அடுத்தாற்போல் கழிவறை குளியலறை இருக்கக்கூடாது. இதுபோல முறைகளில் நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும். விளக்கு ஏற்றுவது என்பது அவசியமானதாக ஒன்று. வீட்டில் எந்த ஒரு திசையை நோக்கி விளக்கை ஏற்றுகிறார்களோ அதை நல்லது என தெரிந்து கொள்ள வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் அந்த மாதிரியான விஷயங்களில் பூஜை அறையில் செய்வது நம்முடைய வீட்டில் லட்சுமி கலாச்சம் என்றுமே நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது குறித்து சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய பதிவுகளில் தீபதாரசு குறிப்பிடுவதாக மகாலட்சுமியின் அருளை பெற விளக்கு ஏற்றி நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வருவது இன்னும் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஒளி வடிவமான இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க செய்யும். தினசரி விளக்கு ஏற்றி வீட்டை தூய்மைப்படுத்த நீங்கள் விளக்கு ஏற்ற அந்த மகாலட்சுமி நம்முடைய இல்லத்திற்கு எழுந்தருள்வாள் ஆகும். அது மட்டும் இல்லை, தீபங்கள் நாம் ஏற்றுவதால் தெய்வங்கள் நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி நல்ல பலன்களை தருகின்றது. விளக்க கிழக்கு வடக்கு நோக்கி ஏற்றலாம். மேற்கு தெற்கு நோக்கி ஏற்ற சரியான திசை அல்ல. இறந்தவர்களுக்கு சுமார் படுக்கை செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் விளக்கை ஏற்ற வேண்டும். மற்றபடி தெய்வ சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகும். வீட்டில் தெற்கு திசையை நோக்கி நம்ம வீட்டில் விளக்கேற்றுவதும் நல்லது. வாசல் தெளித்து கோலமிட்டு பின்புதான் பூஜை அறையில் நுழைய வேண்டும். பூஜை அறை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்ட பின்பு அந்த தீபத்தில் இருந்து மற்றொரு தீபத்தை நம்ம ஏற்றிக்கொண்டு அதன் முன் நாம் வாசலில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்ற வேண்டும். நாள்தோறும் இது போல செய்து வருவது நம்முடைய வீட்டில் என்றுமே மகாலட்சுமி குடியிருப்பாள் என்று சொல்லப்படுது. பொதுவாக வீட்டு பூஜை அறையில் நாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் பொழுது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தீபத்தின் ஒளியால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தீபம் என்பது பண்டைய காலங்களில் இருந்து நம்முடைய இந்திய பாரம்பரியத்தால் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. ஒவ்வொரு திசையிலுமே தீபம் ஏற்றுவதால் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கிடைக்கும் பலன்கள் மற்றும் பல நம்பிக்கைகள் திசையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தீபங்கள் ஏற்றுவதற்கு முக்கியமான ஒரு திசை கிழக்கு திசை. கிழக்கு திசை என்பது சூரிய உதயத்தின் திசையானது. இந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்பவும் நல்லது. உடல் ஆரோக்கியம் மற்றும் வெற்றியை நோக்கி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.